ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த சாய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் பாபா மாமியின் ஆத்ம நமஸ்காரங்கள். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் 100வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் இன்றளவும் தொடர்ந்து கொண்டு வரும் அவருடைய அற்புதங்களையும் உபதேசங்களையும் லீலைகளையும் மகிமைகளையும் நம் சாய் தொலைக்காட்சியின் மூலமாக தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று மைசூர் மகாராஜாவினிடம் தர்ம காரியங்களுக்காக பல்வேறு விருதுகளை பெற்றவர், ஒரு இறை பணியை மிகச் சிறப்பாக சமூக பணியோடு சேர்த்து செய்யும் புனிதவதியார் திருமதி சாக்கம்மா அவர்கள் சோமவாரப்பேட்டை என்ற ஊரில் தான் பூஜை செய்து கொண்டிருந்த பொழுது, தன்னுடைய மாளிகையில் பூஜை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு கார் மூலமாக ஒருவரை அறிமுகம் ஆகி பிறகு பல வருடங்கள் அதை மறந்தே போய்விட்டிருந்த நிலையில் பல வருடங்கள் கழித்து தான் ஒருவருடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். அந்த வீட்டிற்குள் அவர் நுழைகிறார். நுழையும் பொழுது அங்கே பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்படியாக தொடர்கிறது இந்த கதை. அவரை பார்த்தவுடன் இவருக்கு எங்கேயோ பார்த்தது போன்ற ஒரு பிரமை ஏற்படுகிறது. பல வருடங்களுக்கு முன்னால் காரை ஓட்டி கொண்டு வந்த அந்த இளைஞனை போன்று தெரிகிறதே என்று யோசித்தார். பிறகு சிறிது நேரம் கழித்து காரிலிருந்து இறங்கிய முதியவர் போலவும் பார்ப்பதற்கு தெரிகிறாரே, இவர் யாராக இருக்க முடியும்? இது என்ன ஆச்சரியம் என்று யோசிக்கிறார். பொதுவாக மகான்கள் எல்லாமே அவதூதர்கள் என்று சொல்வார்கள். அவதூதர்கள் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பவர்கள். குரு சரித்திரத்தில் நம்முடைய ஸ்ரீகுரு நரசிம்ம சரஸ்வதி தத்தாத்திரேய அவதாரி ஒரே நேரத்தில் 9 வீட்டில் காட்சி அளித்த அந்த அற்புதத்தை பற்றியும் நாம் படித்திருக்கிறோம். அவர்கள் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எங்கு இருப்பார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. அப்படியாக ஒரு ஆற்றல் வாய்ந்தவர்கள் மகான்கள். ஆக இந்த அம்மாவனுடைய குழப்பத்தை பார்த்து பகவான் சிரித்து கொண்டே, வாம்மா, என்னை நினைவுக்கு வருகிறதா என்று கேட்டவுடன், சுவாமி சரியாக தெரியவில்லை, ஆனாலும் ஏதோ ஒன்று தங்களை பார்த்த மாதிரியே எனக்கு இருக்கிறது என்று சொன்னவுடன், எனக்கு ஒரு 1000 ரூபாய் தருவதாக சொன்னாயே, உறுதிமொழி பத்திரம் எழுதி கொடுத்தாயே, கொண்டு வந்தாயா என்று கேட்டபொழுது, ஓஹோ அவர்தான் இந்த சுவாமி என்று முடிவு பண்ணி ரொம்ப ஆச்சரியப்படுகிறார். இப்படியும் கூட அற்புதம் நடக்குமா? இது நடந்து எத்தனையோ வருடங்கள் முடிந்து விட்டது. இப்பொழுது அதை நினைவூட்டி அப்பொழுது காரில் இறங்கியவர், காரை ஓட்டியவர் இன்று நான் பார்த்து கொண்டிருக்கும் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவா? இது என்ன ஆச்சரியம் என்று ஆச்சரியத்தில் திக்கு முக்காடி போகிறார். நிச்சயமாக சுவாமி என்று 1000 ரூபாயை நான் வாக்களித்தபடியே தருகிறேன் என்று கொடுத்தார். அப்பொழுதுதான் சுவாமி என்ன சொன்னாராம், இன்னுமா என்னை நினைவில்லை? காரை ஓட்டி வந்தவனும் நான் தான், காரிலிருந்து இறங்கியவரும் நான் தான். இப்பொழுது நினைவுக்கு வருகிறதா என்று கேட்டபொழுது, நிச்சயமாக நினைவுக்கு வருகிறது சுவாமி என்று சொன்னாராம். ஆக மகான்கள் நினைத்தால் எல்லா இடங்களிலும் அவர்களால் இருக்க முடியும். அவர்கள் இங்கேதான் இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்து கொண்டு அங்கு இல்லை என்று நினைப்பது முட்டாள்தனம். அது புட்டப்பருத்தியில் இருக்கக்கூடிய சுவாமி எல்லா இடங்களிலும் நீக்கமட நிறைந்திருக்கிறார் என்பதுதான் சத்தியம். அவர் எங்கெல்லாம் அவரை வைத்து, அதனால்தான் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவை குறித்து பஜனை செய்யும் வீட்டிலும் உண்மையான தூய்மையான பக்தர்களுடைய அந்த வீடுகளிலும் தொடர்ந்து அந்த அருமந்திரமான அந்த விபூதியும் தொடர்ந்து அந்த அது போன்ற மங்கள பொருள்கள் கிடைப்பதையும், பகவான் சத்யசாயி பாபா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்ற சத்தியத்தை உணர்த்துவதற்காகவே அவர் இது போன்ற ஒரு லீலைகளை செய்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக திருமதி சாக்கம்மா அவர்களுக்கு மிகவும் ஒரு பரம திருப்தியாக இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் நான் செய்த இறைப்பணிக்கும் சமூக பணிக்கும் இன்று எனக்கு பலன் கிடைத்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானை, ஒரு சர்வசிரேஷ்டரை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அவர் இறைவனுக்கு நன்றி சொன்னாராம் திருமதி சாக்கம்மா. இது போன்ற பல்வேறு அற்புதங்கள் பகவான் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து மிக பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். ஒரு முறை அவர் திருச்சிராப்பள்ளிக்கு ஒரு கூட்டத்திற்காக வந்திருந்தார். நம்முடைய மக்கள் எல்லாம் மிகவும் அன்போடு பூரண கும்பத்தோடு சுவாமியை வரவேற்றார்கள். மிக பல கார்கள் ஊர்வலமாக அங்கு வரப்பட்டன, கொண்டு சென்றப்பட்டன. அந்த ஊர்வலத்தில் வரும்பொழுது என்ன ஆயிற்றாம், ஒரு சிறுவனுக்கு அந்த காரை ஒட்டி எல்லோரும் நடந்து வந்த காரணத்தால் ஒரு சிறுவனுக்கு ஒரு காரில் மோதி அடிபட்டு விட்டது.
பலத்த காயங்களோடு அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். இது பலருக்கும் பரவி இதை பற்றி விசாரிப்பதற்காக காவல் நிலையத்திற்கும் புகார் அளிக்கப்பட்டு காவல் நிலையத்திலிருந்து போலீஸும் விசாரிப்பதற்காக அங்கு வருகை தந்து விட்டார்கள். இதற்கு நடுவில் சுவாமி என்ன செய்தாராம், அந்த சிறுவனை பார்த்து அந்த சிறுவனை உடல் மேல் தன்னுடைய திருக்கரங்களை கொண்டு மென்மையாக ஒரு தடவுகிறாராம். அவ்வளவுதான், சிறுவன் எழுந்து உட்கார்ந்து விடுகிறானாம். அது மட்டுமல்ல, அவன் எல்லோரிடமும், காவல்துறை மட்டுமல்ல, பார்க்கும் எல்லோரிடமும் சேர்ந்து சுவாமி என்னுடைய உடலில் மென்மையாக வருடினார், அவர் தடவியதால் எனக்கு புத்துயிர் பெற்று இன்னும் பல மடங்கு நான் ஒரு உற்சாகமாக நான் அவர் மிகவும் சந்தோஷமாக நான் இருப்பதை உணர்கிறேன். இது சுவாமியால் எனக்கு கிடைத்த வரப்பிரசாதம், சுவாமிதான் இந்த அற்புதத்தை செய்தார் என்று பார்க்கும் எல்லோரிடமும் சென்று சொல்லி கொண்டிருந்தானாம். அங்கு விசாரணைக்கு வந்த போலீஸார் வேறு என்ன செய்ய முடியும், எல்லாமே நன்மையில் முடிந்து விட்டது என்று சொல்லி அவர்களும் சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு சென்றார்களாம். இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் அங்கு திருச்சிராப்பள்ளியிலும் பல்வேறு பகுதிகளிலும் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு முறை என்ன ஆயிற்றாம், திருச்சிராப்பள்ளியில் ஒரு பெரிய ஒரு கூட்டத்திற்கு சுவாமியை அழைத்திருக்கிறார்கள். சுவாமியும் அந்த கூட்டத்தில் உபதேசம் செய்வதற்காக வந்திருக்கிறார். மிகப்பெரிய கூட்டம் அது. அந்த கூட்டத்தில் முன்னால் இருந்த ஒருவர், எப்பொழுதுமே ஒரு மாநாடு ஒரு கூட்டம் நடக்கும் பொழுது முன்னால் அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த கூட்டத்தினுடைய அந்த கான்செப்ட் என்று சொல்வார்கள், அதனுடைய அடிப்படை தத்துவம் அது முழுவதுமாக அறிந்தவர்கள், அதன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும், இருக்க முடியும், அப்படித்தான் இருப்பார்கள். அதுதான் உலக நீதி. ஆக பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அங்கு மேடையில் உட்காரும் பொழுது முன்னால் இருந்து கொண்டிருந்த ஒருவர் அந்த சுவாமியின் மேல் நம்பிக்கை அற்றவராக, மேலும் பலரிடமும் குறை பேசுபவராக, இது போன்று ஒரு சந்தேக பேர்வழியாக ஒருவர் இருப்பதை சுவாமி பார்த்து விட்டார். சரி, இவருக்கு நாம் இவருடைய வழியிலேயே சென்று நாம் உணர்த்த வேண்டும். அறிவுரை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த அறிவுரையை உணர்ந்து கொள்ளும் பக்குவம் எவருக்கு இருக்கிறதோ அவருக்குத்தான் நாம் அறிவுரை சொல்ல வேண்டும் என்று சுவாமி அடிக்கடி சொல்லுவார். அதுபோல் அவருக்கு எப்படி உணர்த்துவது? அந்த சந்தேகப்பட்ட நபருக்கு அருகில் ஒரு சிறிய பையன் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு வாய் பேச முடியாது, 2 காதுகளும் கேட்காது, பிறவி ஊமை மற்றும் 2 காதுகளும் பிறவியிலிருந்தே கேட்கக்கூடிய திறனை இழந்திருந்தது. சுவாமி உடனே விளையாட்டாக அந்த சிறுவனை பார்த்து இங்கே வா என்று அழைத்தார். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சுவாமி கூப்பிடுகிறார் போ என்றார்கள். அவர்களுடைய அந்த சைகை மூலம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அந்த சிறுவன் மேடை ஏறினான். சுவாமி பக்கத்தில் வந்தவுடன் மைக்கை அவனுடைய கையில் கொடுத்து உன் பெயர் என்ன சொல் என்றார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அந்த பையனுக்கு காதும் கேட்காது, வாயும் பேசாது. சுவாமி அவரிடம் பெயர் என்ன என்று கேட்கிறாரே. உடனே அந்த சந்தேக பேர் வழி இங்கு கீழே நின்று கொண்டிருந்தவன் பலமாக சிரித்தானாம். அடுத்த வினாடி என்ன அற்புதம், அந்த குழந்தை கணீர் என்று தன்னுடைய வாயை திறந்து வெங்கட நாராயணா என்பது என்னுடைய பெயர் என்றானாம். எல்லோருக்கும் ஆச்சரியம். காதுகளும் கேட்க துவங்கி விட்டது, வாயும் பேச துவங்கி விட்டான். இதுதான் சுவாமியினுடைய அற்புதம். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படி பிறவியிலேயே வாய் பேச தெரியாத, காதுகள் கேட்கும் திறனை இழந்த ஒரு சிறுவனை நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா ஒரு வினாடியில் பேச வைத்து விட்டார். காதுகளும் கேட்கிறது. இதுவல்லவோ அற்புதம், மிகப்பெரிய அற்புதம் என்று அந்த ஊரே அவரை கொண்டாடுகிறது. இதை பற்றி பின்னாளில் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா தன்னுடைய ஒரு பக்தர்களிடம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது விளையாட்டாக ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுவார். அவர் சொல்லும் பொழுது இந்த ஒரு சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியாது என்று சொன்னாராம். ஏன் சுவாமி, எதற்காக அப்படி சொல்லுகிறீர்கள்? நீங்கள் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது, நான் அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக, அவர்கள் அங்கு ஒரு சிலர் சந்தேக பேர்வழிகளாக இருந்தார்கள், அவர்களுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்காக அங்கு உள்ள ஒரு சிறுவனிடம் அவனுடைய பெயரை கேட்டு அவனுடைய காதுகளில் கேட்கும் திறனையும் வாயில் பேசும் திறனையும் வரவழைத்தேன். அது அவனுடைய கர்மாவனுடைய பலனாக அன்று அவனுக்கு வரவிருந்த ஒரு வரம். அது அந்த அற்புதத்தை நான் நிகழ்த்தியதால் என்ன ஆயிற்று, அதுக்கு அடுத்த நாள் அந்த தெரு முழுவதுமே வாய் பேசாதவர்களும் காது கேட்காதவர்களும் வரிசையாக என்னை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருந்தார்கள். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை.
அவர் பகவானாகவே இருந்தாலும் இயற்கையினுடைய காலத்தினுடைய ஒரு நியதிகளுக்கு எல்லோருமே கட்டுப்பட்டவர்கள். இன்னாருக்கு இந்த இடத்தில் ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும், இன்னாருக்கு இந்த இடத்தில் இந்த நோய் விடுபட வேண்டும் என்பது எழுதி வைத்த ஒரு சங்கல்பம். அந்த சங்கல்பத்தை மகான்கள் நிறைவேற்றுகிறார்களே தவிர மகான்கள் ஒருபோதும் இயற்கைக்கு புறம்பானவர்களோ இயற்கையினுடைய விதிகளுக்கு மாறானவர்களோ அல்ல என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். சுவாமி உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு வந்து விட்டாராம். இதை எல்லோரிடமும் சொல்வார் அவர். அந்த ஒரு பையனுக்கு நான் செய்த அந்த அற்புதத்தை அன்று தெரு முழுவதும் அந்த மாணவர்கள் வந்து குவிந்து விட்டார்கள். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, நான் புறப்பட்டு அங்கிருந்து வந்து விட்டேன் என்று சொன்னாராம். ஆக காலம், நேரம், சந்தர்ப்ப சூழ்நிலை, அவரவர்களுடைய கர்ம வினை இவற்றுக்கேற்றாற் போல நம்முடைய நன்மை, நமக்கு வர வேண்டிய நன்மைகளும் நமக்கு வர வேண்டிய தீமைகளும் இருக்கும். மகான்களால் நிச்சயமாக அது நமக்கு கிடைக்கும், கிடைக்காது என்று இல்லை, நிச்சயங்களாக நமக்கு அது கிடைக்கும். யாருக்கு அந்த பிராப்தம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் கிடைக்கும். இதுதான் சத்தியம். நம்முடைய ஷிரடி சமர்த்த சத்குருவிடம் ஒருவர், ஏன் சுவாமி ஒருவருக்கு மட்டுமே இந்த அருள் கிடைக்கிறது, மற்றொருவருக்கு அந்த வரம் கிடைக்கவில்லை, ஒருவருக்கு சொல்லுகிறீர்கள் மற்றொருவருக்கு ஏன் விட்டு தள்ளுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், பூத்து குலுங்கி கொண்டிருக்கும் ஒரு மரத்தை பார், அங்கே எத்தனை காய்கள், அந்த காய்கள் எல்லாம் கனியாகி விடுகிறதா? இல்லை, பாதி காய்கள் கீழே விழுந்து வீணாக போகிறது. கனிகள் எல்லாம் பழுத்து நல்லா ஃபுல் ரைப்டு ஃப்ரூட் என்று சொல்வார்களே, அதுபோல் பழுத்த பழங்களாகி மக்களுக்கு பயன்படுகிறதா? அதுவும் இல்லை. அப்படியே பழுத்து மக்களுக்கு பயன்பட்டாலும் அவை எல்லாமே பூவாக மாறி மறுபடியும் விதையாக மாறுகிறதா? அதுவும் இல்லை. ஆக யார் யாருக்கு என்னென்ன பிராப்தம் இறைவனால் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது அப்படியே நடந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதை மாற்ற யாராலும் முடியாது. ஆக மகான்கள் இயற்கைக்கு புறம்பானவர்கள் அல்ல. இது போன்று சுவாமி பல விஷயங்களை அவர் தன்னுடைய தொண்டர்களோடு பக்தர்களோடு பல மணி நேரங்கள் தொடர்ந்து அவர் சொல்வதும் உண்டு. எல்லோருக்கும் சுவாமியை சுற்றி அமர்ந்து கொண்டால் பல்வேறு கதைகளை கேட்போம், பல்வேறு அற்புதங்களை செய்து காண்பிப்பார் என்று ஒரு ஆர்வத்தோடு அவரோடு பலரும் சேர்ந்து தன்னுடைய ஒரு சுவாமிக்கு சேவைக்கே தன்னை அர்ப்பணித்து கொள்வதாக அந்த ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட பக்தர்கள் சுவாமியை சூழ்ந்திருந்த காலம் அது. அப்படி சுவாமி வந்து நிறைய ஒரு கதைகளை தன்னுடைய பக்தர்களிடம் நடந்த நிகழ்வுகள், ராமாயண மகாபாரத காலத்தில் நடந்த நிகழ்வுகள், அதற்கான சான்றுகளையும் சுவாமி வந்து நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா எடுத்து தன்னுடைய பக்தர்களிடத்தில் காண்பித்திருக்கிறார். பகவான் நாகசாயி என்ற உருவத்தில் வெவ்வேறு இடங்களில் இருந்த பொழுது புட்டபர்த்தியில் காட்சி அளித்த அற்புதத்தையும் நாம் இப்போது காண்போம். அவர் பல சமயங்களில் புட்டபர்த்தியை விட்டு பல்வேறு கிராமங்களுக்கு செல்வதுண்டு. அப்போதெல்லாம் பக்தர்கள் அங்கு சுவாமியினுடைய ஒரு உருவப்படத்தை வைத்து 2 பக்கங்களிலும் விளக்குகளை ஏற்றி வைத்து சுவாமி அங்கு இருப்பதாகவே நினைத்து பூஜை செய்து பஜனை செய்து அங்கு வந்து வழிபாடுவார்கள். அப்பொழுதெல்லாம் சுவாமி அங்கு இருப்பதாக அவர்களுடைய அந்த உணர்வுக்கு ஏற்றவாறு பற்பல அற்புதங்களும் அங்கே நிகழ்ந்து கொண்டிருந்தன. ஒரு முறை அதே மாதிரி நம்முடைய புட்டபர்த்தியில் அங்கிருந்து கிளம்பி பகவான் வந்து மைசூருக்கு எங்கேயோ செல்கிறார். அப்படி சென்று கொண்டிருந்த பொழுது இங்கே உருவப்படத்தை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். மைசூரில் அங்கே சென்றவுடன் அந்த உருவப்படத்தின் மேல் திடீரென்று பக்தர்கள் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய நாகம் ஒன்று நின்று கொண்டிருக்கிறது. அந்த பெரிய நாகத்தை பார்த்தவுடன் எல்லோரும் அதிர்ச்சியில் பயந்து விடுகிறார்கள். அந்த நாகம் அங்கே வந்தவுடன் உடனடியாக எல்லோரும் வந்து அந்த நாகத்திற்கு தேங்காய் பழம் எல்லாம் உடைத்து பூஜை செய்கிறார்கள். அது அமைதியாக எல்லாவற்றையும் அன்று ஏற்றுக்கொள்கிறது. பிறகு பகவான் சத்யசாய் பாபா என்று எல்லோரும் அரற்றி ஓவென்று குரல் கொடுத்து எல்லோரும் நமஸ்காரம் செய்கிறார்கள். அதனையும் அன்போடு ஏற்றுக்கொள்கிறது. பிறகு கற்பூர ஆரத்தி, தூபதீப ஆரத்தி எல்லாம் காண்பிக்கிறார்கள். சிறிது கூட மிரளாமல், நாகங்கள் விலங்குகள் போன்றவை நெருப்பு முதலியவை அக்னி முதலியவற்றை கண்டால் விலகி ஓடிவிடும் என்பார்கள். சிறிது கூட விலகாமல் அவ்வாறே நின்று அத்தனையும் பக்தர்களுடைய அந்த பூஜை வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றையும் பொறுமையாக அது ஏற்றுக்கொள்கிறது. ஏற்றுக்கொண்ட பின்னர் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரங்களுக்கு மேலாக அந்த படத்தை சுற்றி அப்படியே இருந்துவிட்டு திடீரென்று இறங்கி அது வெளியே செல்கிறது. செல்லும் பொழுது யாருக்கும் எந்த தீமையும் ஏற்படுத்தவில்லை, எந்த துன்பத்தையும் தரவில்லை. சென்ற ஒரு சில வினாடிகளில் அது எங்கேயோ மாயமாக மறைந்து விட்டது.
அது சென்ற இடம் எங்கே என்று தேடி பின்னால் தொடர்ந்து கண்டுபிடிக்க சென்ற பொழுது எல்லோருக்கும் ஏமாற்றத்தை தான் அளித்தது. அது எங்கே போனது என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் இதே சமயத்தில் என்ன ஆச்சரியம் என்றால், மைசூரில் அந்த நாகம் எப்பொழுது அந்த வெளிப்பட்டதோ அதே நேரத்தில் சுவாமி தன்னுடைய பூத உடலை விட்டு அங்கே சரிந்திருந்தார். அவர் தூங்குவதாக உறங்குவதாக எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது அந்த நாகம் இங்கிருந்து புட்டப்பர்த்தியிலிருந்து இவர்களுடைய கண்களுக்கு மறைந்ததோ அடுத்த வினாடி அந்த பூத உடலோடு அவர் உயிரோடு எழுந்து அங்கே எல்லோருக்கும் தரிசனம் அளித்தாராம். ஆக ஒரு இடத்தில் அந்த கூடு விட்டு கூடு பாயும் வித்தை என்று சொல்வார்களே, இதெல்லாமே மகான்களுக்கு கைவந்த கலை. ஒரு இடத்தில் இருந்து கொண்டு பக்தர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக இன்னொரு இடத்தில் இருந்து கொண்டு அதே ஒரு நிகழ்வையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி காண்பிக்கிறார். அங்கு ஏன் பகவான் இவ்வாறு படுத்து கொண்டிருக்கிறார், அவருக்கு என்ன ஆயிற்று என்று எல்லோரும் யோசிக்கிறார்கள். ஆனால் இந்த நாகம் மறைந்தவுடன் அவருடைய அந்த தேகத்தில் அந்த உயிர் சென்று சேர்ந்து கொள்கிறது. இதே போன்று மற்றொரு நேரம் மைசூர் அரச ஒரு சமஸ்தானத்தினுடைய அரச பக்தர் ஒருவர் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவுக்கு பூஜை செய்ய வேண்டும், ஆகையால் நீங்கள் எங்களுடைய ஒரு இல்லத்திற்கு எழுந்தருளுங்கள் என்று பணிவோடு வேண்டிக் கொண்டார். சுவாமி அவருடைய பக்திக்கு இணங்க அவருடைய வீட்டிற்கு சென்றார். சுவாமிக்கு பாத பூஜை அங்கே செய்து கொண்டிருக்கிறார். மலர்களால் பாத பூஜை செய்து கொண்டிருக்கிறார். திடீரென்று எங்கிருந்தோ வந்த ஒரு பெரிய நாகம் அந்த பாதத்திற்கு அருகில் ஊர்ந்து செல்ல ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து இன்னொரு நாகமும் ஊர்ந்து சென்றது. எல்லோரும் பயத்தால் அங்குமிங்குமாக புறப்பட்டு ஓடுவதற்கு தயாராகினார்கள். சுவாமி எல்லோரையும் தன்னுடைய கைகளை காண்பித்து அமைதியாக இருக்கும்படி சொன்னார். அந்த இரண்டு நாகங்களும் காவல் காட்பது போல, துவாரபாலகர்கள் போல இரண்டு பக்கங்களாக அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. இந்த அற்புத காட்சி சுற்றி இருந்த ஆயிரக்கணக்கான போர் சாட்சியாக இருந்து நின்று பார்த்திருக்கிறார்கள், வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள். அது காவலாக இருந்த அந்த இரண்டு நாகங்களும் சிறிது நேரம் கழித்து அங்கே மறைந்து விட்டு இருந்தது. இது போன்ற பல்வேறு இடங்களில் நாகசாயியாக காட்சி அளித்திருக்கிறார். இது எல்லாமே அவருடைய அந்த அற்புதங்கள், லீலைகள். இவற்றை எல்லாம் சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு ஒரு எல்லையே இல்லை. அவருடைய அற்புதங்கள் அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கானவை, லட்சக்கணக்கானவை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். திருட வந்தவர்களை கூட, திருடியவர்களை கூட அவர்களுக்கும் நல்வழிப்படுத்தி அவர்களையும் நல்ல மார்க்கத்தை காட்டி நல்லவர்களாக, சமூகத்திற்கு பயன்படக்கூடியவர்களாக, நல்லவர்களாக, தீயவர்களையும் தூயவர்களாக மாற்றிய ஒரு அற்புதத்தை பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அநேக முறை செய்திருக்கிறார். அவர் முதலிலே குறிப்பிட்டவாறு அவருடைய அவதார நோக்கம் தீயவர்களை அழிப்பதற்காக அல்ல, தீயவர்களை நல் மார்க்கத்தை காட்டி நல் வழிப்படுத்துவதற்காக மட்டுமே நான் அவதாரம் எடுத்தேன் என்பதையும் அவர் சுட்டி காட்டி இருக்கிறார். அவர் சொன்னதை அவ்வாறே செய்து காட்டியும் வாழ்ந்தார். ஒரு முறை என்ன ஆயிற்றாம், அந்த சித்ராவதி நதிக்கரையோரம் சுவாமி அடிக்கடி உலாவப் போவதுண்டு. மாலை வேளைகளில், இரவு பொழுதுகளில் அந்த உலாவ போகும்பொழுது ஒரு குன்றின் மேல் தன்னுடைய கைகள் பின்புறம் கட்டி கொண்டு சுவாமி அமைதியாக உலவிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஏதோ சலசலப்பு சத்தம் கேட்கிறது. யாரோ ஒரு நிறைய பேர் மனிதர்கள் நிறைய பேர் சண்டை போட்டுக்கொள்வதை போன்ற ஒரு சத்தம் அவருக்கு கேட்கிறது. யார் இந்த நேரத்தில் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் எட்டி பார்க்கிறார். பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கைகளெல்லாம் பெரிய பெரிய மூட்டைகள் இருக்கிறது. அவர்கள் திருடர்கள் என்பதை சுவாமி புரிந்து கொண்டார். அவர்கள் தாங்கள் திருடி கொண்ட வந்த பொருள்களை எல்லாம் எல்லோரும் பங்கிட்டு கொள்வார்கள் அல்லவா, அதில் சண்டை வந்துச்சு. நான் நிறைய திருடி கொண்டு வந்தேன், நீ கொஞ்சமாக திருடி கொண்டு வந்த, எனக்குத்தான் நிறைய பங்கு அளிக்க வேண்டும், உனக்கு கொஞ்சமாக பங்கு அளிக்க வேண்டும், அவனுக்கு இவ்வளவு அளிக்க வேண்டும், இவனுக்கு அவ்வளவு அளிக்க வேண்டும் என்று அவர்களுக்குள்ளாமே ஒரு சண்டை வந்து விட்டது. சுவாமி பொறுமையாக சிரித்து கொண்டே அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அங்கு தன்னுடைய கைகளில் விபூதியை, புனிதமான அருமருந்தான விபூதியை வரவழைத்து அங்கு உள்ள எல்லோருக்கும் கொடுக்கிறார். அந்த புனிதமான அந்த விபூதி தன்னுடைய உடலில் பட்டவுடன், எல்லோரும் அதை நெற்றியில் இட்டு கொண்டவுடன் அவருடைய உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்படுகிறது. ஐயோகோ, நாம் தவறு செய்து விட்டோம், இனிமேலும் நாம் இந்த பாவத்தை செய்யக்கூடாது. சுவாமி அவர்களை நல்வழிப்படுத்துகிறார். நீங்கள் திருடி கொண்டு வந்தீர்களே, அந்த வீட்டில் உள்ளவர்கள் எவ்வளவு துயரப்பட்டு துன்பப்பட்டு சம்பாதித்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைத்த பணம் அது. இதை அவர்கள் இழந்தால் அவர்களுடைய மனம் எவ்வளவு துன்பப்படும். அந்த துன்பத்திற்கான ஒரு பலன்களை நீங்கள் அல்லவா அனுபவிப்பீர்கள்.
இத்தோடு இதை விட்டு விடுங்கள், இனிமேலும் இந்த திருட்டு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம் என்று சொன்ன பொழுது, சுவாமி நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை நாங்கள் அப்படியே செய்ய தயாராக காத்து கொண்டிருக்கிறோம், எங்களை தயவு செஞ்சு மன்னித்து விடுங்கள் என்று கேட்டபொழுது மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லோரையுமே விவசாய சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் விவசாயம் செய்து நீங்களும் நன்றாக வாழ்ந்து உங்கள் குடும்பத்தையும் நன்றாக ஒரு வாழ வைத்து சமூகத்திற்கும் நீங்கள் நல்லது நன்மை செய்யுங்கள் என்று சொன்னாராம். அந்த 17 பேர்களில் ஒருவரை, திடகாத்திரமான ஒருவரை தன்னுடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவினுடைய ஆசிரமத்தை பணியில் அங்கு மெய்காப்பாளராக அவர் நியமித்தாராம். திருடனுக்கே மெய்காப்பாளர் பதவி அளித்தவர் நம்முடைய மகான்கள். வேறு யாருமே இந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள். ஆக அவர் பல வருடங்கள் அங்கே மெய்காப்பாளராக இருந்து சுவாமிகளுடைய நன்மதிப்பை பெற்றவராக அவர் மாறியிருந்தார். இப்படியாக அந்த 17 திருடர்களும் தங்கள் திருந்தி நல்ல வழியில் சென்று நல் மார்க்கத்தில் தங்களையும் தங்களுடைய குடும்பத்தினரையும் சமூகத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக அவர் திகழ்ந்தார்கள். ஆக திருடர்கள், கொள்ளையர்கள், கொலைகாரர்கள் அவர்கள் எல்லோருக்கும் உள்ளத்தில் நல்ல உள்ளம், உள்ளத்தில் நல்ல ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்கத்தான் செய்கிறது. எல்லோருமே மகா பாதகர்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அந்த ஒரு உள்ளத்தில் உள்ள நல்ல ஒரு நிகழ்வுகளை, நல்ல ஒரு எண்ணங்களை நாம் சீர்தூக்கி பார்த்து அவர்களுக்கு நல்ல ஒரு வழியில் செல்லுமாறு அவர்களை போதித்து நல்ல வழியை காட்ட வேண்டியது நம்முடைய சமுதாயத்தினுடைய கடமை என்று சத்யசாய் பாபா அடிக்கடி எல்லோருக்கும் சொல்லுவார். அந்த கடமையை அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருந்தார். ஒரு முறை விமானத்தை கடத்த வந்தவர்களிடம் கூட ஷோ யுவர் லவ் என்று சொன்னார். அவரிடம் அன்பை செலுத்து என்று சொன்னவுடன் அன்பாக அவர்களிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள், இங்கு உள்ள மக்களை மட்டும் விட்டு விடுங்கள், அவர்களுக்கு ஏதும் துன்பம் விளைவிக்காதீர்கள் என்று கேட்டபொழுது அவர்களாக மனம் மாறி நாங்கள் செய்தது தவறு என்று உணர்ந்து அவர்களாகவே சென்று விட்டார்களாம். அதுபோல் அன்பை தெரிவியுங்கள், அன்பை காமியுங்கள், எல்லாமே சாத்தியம் என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா தன்னுடைய பக்தர்களிடம் அடிக்கடி உபதேசிப்பாராம். நாம் இப்போது இந்த தொடரில் புட்டபர்த்தியிலிருந்து பகவான் தனக்கு அளித்த அந்த ரட்சையை மறந்து விட்டு போயிருந்த ஒரு பக்தர் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது, அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது எவ்வாறு அந்த ரட்சையை அவருக்கு அளித்து அவரை காப்பாற்றினார், எப்படி அங்கு சென்றார் என்ற ஒரு அற்புதத்தை நாம் வரும் தொடரில் காண்போம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.